ஒவ்வொரு வருஷமும் கொலு வைக்கிறது எதுனா கொலுனா அழகுன்னு பொருள். ஸோ இப்போ அந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைகளை வந்து நம்ம அழகாக வச்சு எப்படி இந்த 3 தேவியர்களும் நம்ம கும்பிடுறோமோ அதே மாதிரி நம்மளும் இந்த மனித இனமும் ஒரு பொம்மைகள் தான். அந்த ஆதிபராசக்தி நமக்கு உயிர் கொடுத்து இந்த உலகத்தில் நமக்கு அந்த கர்மாக்கு ஏற்ற மாதிரி நம்மளை இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த 9 நாட்களும் இந்த மகிஷனை வதம் பண்ணுறதுக்காக முப்பெரும் சக்திகளாக நம்ம அம்மா மாறுவாங்க. லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, துர்கா தேவி 3 தேவியர்களும் சேர்ந்து முப்பெரும் சக்தியாக ஆகி 9வது நாள் அந்த மகிஷனை வதம் பண்ணி 10வது நாள் வந்து விஜயதசமினா கொண்டாடுறோம். அதாவது வெற்றியை கொண்டாடுறோம். இப்போ நம்ம வீட்டு குழுவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 10 நாளுமே விசேஷம் தான். 10 நாள் நாங்கள் கும்பிடுவோம். ஏன்னா அந்த 10வது நாள் வெற்றியும் கொண்டாடுறோம், ப்ளஸ் எங்களோட சாய் பகவானோட குரு பூஜையும் சேர்த்து. ஸோ எங்களுக்கு வந்து நவராத்திரி, எங்களோட தீபாவளி, பொங்கல் எல்லாமே வந்து இந்த நவராத்திரியில தான் எங்களுக்கு அடக்கும். இந்த வருஷத்துல அந்த 10 நாளும் நல்ல கோலாகலமாக திருவிழா மாதிரி நாங்கள் வீட்டில் செய்வோம். அதே மாதிரி இந்த நவராத்திரி அப்போ சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த நைவேத்தியமும் சுண்டல், சக்கரை பொங்கல் அதெல்லாம் செஞ்சு நம்ம ஒவ்வொரு தேவிக்கும் இந்த நவதானியங்கள் இருக்குங்க இல்லையா, அதை வச்சு கரெக்டாக அந்த 3 நாட்கள் அடுத்த 3 நாட்கள் எப்படி நம்ம செய்வோமோ அந்த மாதிரி அம்மனுக்கு படையல் போடணும். இப்போ இந்த ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு ஐதீகங்கள் உண்டு. இப்போ 1வது படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஓரறிவு கொண்ட ஜீவராசிகள், 2ஆம் அறிவு, ஈரறிவு கொண்ட ஜீவராசிகள், அந்த மாதிரி. இப்போ 5ஆம் அறிவு, அது மாதிரி ஒவ்வொரு படிக்கும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு. பட் இப்போ கொலுனா நம்ம எல்லாமே எல்லா பொருட்கள், எல்லா பொம்மைகள், கைவினை பொருட்கள், மரத்தாலான பொம்மைகள், மண் பொம்மைகள், அந்த மாதிரி இந்த டெரகோட்டா டால்ஸ், அந்த மாதிரிலாம் நம்ம எல்லா பொம்மைகளும் வைக்கிறோம். ஸோ அவங்க சீதா தேவிக்கு சீமந்தம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு கோயில் வச்சு அதை அமைச்சிருக்கோம். அடுத்தது இங்கே டெரகோட்டா டால்ஸ், அது வந்து கல்யாணம், இது வந்து பார்க், அப்புறம் கிரிக்கெட் செட்டு. இப்போ நம்ம இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பழசை நோக்கி போயிட்டு இருக்கோம். பழைய பாரம்பரியங்கள் அதெல்லாம் நம்ம கொண்டு வரோம். அதுதான் நிரந்தரங்கிறத நம்ம திருப்பி இப்போ அந்த இதுக்கே போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழசில் நம்ம இந்த பாரம்பரியமான இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இந்த பித்தளை அதெல்லாம். அதே மாதிரி இந்த குடிசை நம்ம மூதாதியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு குடிசை கட்டிட்டு நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு அன்னைக்கு அவங்க உடம்புல அந்த விவசாயம் பண்ணி அவ்வளோ ஒரு உடம்புல வலு இருந்தது. இன்னைக்கு ஜங்க் ஃபுட்ஸ் அது இதெல்லாம் வந்து நம்ம நிறைய உடல் உபாதைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு. ஸோ என்றைக்குமே நம்ம பாரம்பரியமாக இருந்து அதை கடைபிடிக்கணுங்கிறது தான் இந்த வருஷத்தோட கான்செப்டாக நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இப்போ முப்பெரும் தேவியர்கள் இப்போ இந்த கலியுகத்துல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அம்மன் வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மன். வராகி அம்மன் பத்தி சொல்லணும். நம்மள தேடி விரும்பி வரவங்க வராகி அம்மன். ஒரு கட்டத்துல சாய்பாபா அப்படின்னு எல்லாருமே சாய்பாபா இப்ப இந்த கலியுகம் இப்ப மாற ஒவ்வொரு தெய்வமும் தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. இப்போ வராகி அம்மன். ஸோ அந்த வராகி அம்மன் உருவமா நாங்க வந்து இந்த உலக்கையை வச்சிருக்கோம். ஸோ அங்கே இவங்க அந்த உலக்கை இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சத்தியமும் நியாயமும் ஜெயிக்குங்கிறது ஒரு ஐதீகம். இதுதான் நம்ம வீட்டை கொலு. நன்றி. ஜிஆர்டிக்கு ரொம்ப நன்றி.
நாங்கள் சிம்மம் சீனிவாஸ் ஐயரோட 2 மாட்டு பொண்ணு. இதான் எங்கள் ஆத்து குரு நவராத்திரி. எல்லா வருஷத்தையும் விட இந்த வருஷம் ரொம்பவே கிராண்டாக கொண்டாடி இருக்கோம். காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு 5 படின்னு ஆரம்பித்து 7 படின்னு ஆரம்பித்து இப்போது 9 படி, அதை தாண்டி ஒரு ரூமாகவே கொடுக்காக ஒதுக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா முதல்ல கலசம், அது எப்பயுமே எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக வைக்கிறது. அதுக்கப்புறம் அம்பாள், துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி அது எல்லாம் ரெகுலராக வைக்கிறது. மரப்பாச்சி பொம்மை அதெல்லாம் வந்து ரெகுலராக வைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா செட்டியார் செட்டு, அதுவும் ரெகுலராக வைக்கிறது. அது இல்லாமல் எங்காத்துல ரொம்ப விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இதோ குத்துவிளக்கில் சிவன் பார்வதியாக பாவிச்சு அவளுக்கு பூஜை பண்ணுறது. அப்புறம் இந்த குடி இந்த வருஷம் ஸ்பெஷல் ரொம்ப ஸ்பெஷல். நாங்களே ஹேண்ட்மேடாக செஞ்சது, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இந்த வீடு, கிணறு எல்லாமே நாங்களாவே ஹேண்ட்மேடில் செஞ்சது. ராமர் வந்து சீதா பிராட்டிய வனவாசத்தில் வச்சிருந்த அந்த இடம் மாதிரி பாவிச்சு வச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது குருவாயூர். இது ரொம்ப பார்க்கறது அரிது, எங்கேயும் பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். குருவாயூரோட ஊர்வல செட்டு அதுவும் ரொம்ப பார்த்துருக்க மாட்டேன். அஷ்டலட்சுமி பார்த்துருப்பீங்க, அது சப்த கன்னிகள். அது பார்க்கறது ரொம்ப கஷ்டம், எல்லா கோயிலையும் இருக்கிற அந்த சப்த கன்னிகள் அது. அப்புறம் இந்த பக்கம் இது பூரா கிருஷ்ணருக்காக ஒதுக்கின இடம். இது பூராவே கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷயம். கிருஷ்ணரோட இப்போ நிற்கிறது, தனி கிருஷ்ணர், குழந்தை கிருஷ்ணர், ஊஞ்சலாடுற கிருஷ்ணர், மாடோட இருக்கிறது, குசேலனோட இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அப்புறம் வசுதேவர் தூக்கிண்டு வர்றது, அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அடுத்து தீமா நம்ம லைஃப் டைம்ல நடக்கிற ஒரு அக்கேஷன்ஸ் எல்லாமே, ஒரு ஈவெண்ட் எல்லாமே வரிசையா வச்சிருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்து, கல்யாணம் ஆகி, சீமந்தாகி, குழந்தைக்கு காது குத்தி, நடுவில் தோல் தூக்குறது இங்கே வந்துடுது. எல்லாத்துக்கும் எப்பயுமே எல்லாரும் பண்ணுற அந்த சமபந்தி அது எல்லாமே. இன்னொன்று எங்காத்து குலதெய்வம் செம்மநீர் ஆண்டவர் தான். அந்த செம்மநீர் ஆண்டவரே எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு செம்மநீர் ஆண்டவரோட அந்த செட்டே இது கிடைச்சிது, அது வச்சுருக்கோம். 9 நாளுமே விசேஷ பூஜையோட ஒரு நாள் ஒரு வகையான சுண்டல் நைவேத்தியம் பண்ணி அம்பாள் அஷ்டோத்திரம், லக்ஷ்மி, துர்கை, அப்புறம் சரஸ்வதி 3 பேருக்குமே அஷ்டோத்திரம், சஹஸ்ரநாமம் எல்லாமே பண்ணி பூஜை பண்ணுறது சிறப்பு. நம்ம ஆத்துல விசேஷமானது. தமிழக உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ஜிஆர்டி நகை ஜுவல்லரியிலிருந்து வருகை தந்தது மிக மகிழ்ச்சி. மிக சிறப்பான முறையிலே ஆண்டுதோறும் ஆன்மீகம் செழிக்க
நமது நவராத்திரி நன்னாளிலே நமது விழுப்புரம் கிளையின் சார்பாக ஆங்காங்கே நவராத்திரி விழா ஜிஆர்டி குழுவின் மூலம் சிறப்பான முறையிலே இந்த ஒரு அன்பு பரிசாக வழங்கியிருப்பது மிகவும் மகிழ்ச்சி. இந்த நவராத்திரி நன்னாளிலே ஜிஆர்டி ஜுவல்லரி சார்பாக வருகை தந்தது முயற்சி மேலும் மேலும் மலர
गणेश वरदा मां पाहि गौरी नंदन गजवदना गणेश वरदा मां पाहि गजमुख गणनादा गणेश वरदा मां पाहि गौरी नंदन गजवदना गणेश वरदा मां पाहि एकदन्ता गजानना रम्बा गजानना 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 ॐ गजवदना गौरी नंदन गजवदना गणेश वरदा मां पाहि नंद्री थैंक्स टू GRT da 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 da
Thanks to GRT Jewellers. शुभारंभम तरुमानंदम
மௌனம் ஒன்றும் இல்லை
ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா கலினாலுக்கு இறங்கி கலிலே இறங்கி சிலையாக கோயிலில் என்கின்றாய் கேசவா கலினாலுக்கு இறங்கி கலிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாரும் மறுக்காத மலையப்பா யாரும் மறுக்காத மலையப்பா ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் நிறைந்திட ஏது குறை எனக்கு என்றும் நிறைந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 வாய்ப்பு கொடுத்த ஜிஆர்டிக்கு மிக்க நன்றி.
ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு ஜிஆர்டி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களை மாதிரி லேடிஸ் எல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்டிகுலர்லி விழுப்புரம் ஜிஆர்டி பற்றி சொல்லி ஆகணும். இட்ஸ் வெரி க்ளோஸ் எங்களுக்கு ரொம்ப. நாங்கள் அந்த என்டர் ஆகும்போதே அந்த ஸ்மைல் எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ். இங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி தே ஆர் வெரி குட். அவங்க அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் நம்மளுக்கு. இங்கே வந்தாலே நகை வாங்குகிறோம், பொருள் வாங்குகிறோங்கிறது செகண்டரி. பட் இங்கே அதுதான், இங்கே எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக பழகுறாங்க. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு கனெக்ட் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயி எப்படி நம்ம ஒரு நகை வாங்கினதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, லைக் இன்னும் நிறைய சேரணும்னு. நான் என்ன விஷ் பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே எவ்ரிபடி அதே அவங்களுக்கும் இதே மாதிரி எப்படி இந்த புன்னகையோடு அவங்க இருக்காங்களோ இந்த புன்னகையும் அவங்களுக்கும் சேரணும். ஐஸ்வர்யத்தோட ஜிஆர்டி இன்னும் நிறைய பண்ணும். இந்த ஃப்ளட்ஸ் அப்போ பார்த்து தே ஹவ் கம் அப் வித் வெரி குட். அவங்க அந்த ஹெல்ப் பண்ணுற அந்த இது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ கீப் கண்டினியூயிங். ஸோ வின் அண்ட் வின் சிச்சுவேஷன் தான். தேங்க்ஸ் டு ஜிஆர்டி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜிஆர்டி நாங்கள் சின்ன குக்கிராமத்தில் இருக்கோம். சிங்கவரம், செஞ்சி பக்கத்தில் சிங்கவரம் கிராமம். இது இவங்க இந்த மாதிரி வராங்கன்றதே அன்றைக்கி ஈவினிங் தான் தெரியும். அந்த அளவுக்கு எல்லா ஒரு குக்கிராமத்துலேயும் நல்லா இன்வால்வோடு வந்து போட்டியை கண்டக்ட் பண்ணது. இந்த மாதிரி ஒரு இது அப்போ சரி ஏதோ எடுத்தீங்க இது பண்ணிட்டீங்கன்னு தான் இருந்தோம். இந்த அளவுக்கு கூப்பிட்டு வச்சு எங்களுக்கும் ஒரு சந்தோஷம், கொழு வச்சோம் இந்த அளவுக்கு இதுவாகிருக்குன்றது. இந்த அளவுக்கு எங்களுக்கு இது பண்ணதுக்கு ஜிஆர்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா நம்ம வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த ஈவினிங் டைமில் உங்களோட டைம்லாம் உங்களை வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு. பட் இருந்தாலும் எங்களுக்காக ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் உங்களோட இந்த மாதிரி ப்ரோக்ராம் கலந்துக்கும் போது தான் நாங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கூட நாங்கள் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணுறோம். நிறைய எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செலக்ட் பண்ணதுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லார் வீட்லேயும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஊரில் ஒருத்தர் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட்டு. அதுதான். மற்றபடி நீங்கள் உங்கள் ஒரு பக்கத்து வீட்லேயோ யாராவது ரிலேஷன் யாராவது அது மாதிரி பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்ககிட்ட சொல்லுங்கள், ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண மாதிரி அவங்களுடைய இது அதனால் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மட்டும் நீங்கள் ஒரு சஜஷனாக அவங்களுக்கு சொல்லுங்கள். யாரும் நம்ம நல்லா பண்ணுறோம், அதில் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போட அடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னென்னா இப்போது கோல போட்டின்னு பண்ணிகிட்ருக்கோம். மார்கழி மாதம் அது 25 நாள் பண்ணிகிட்ருக்கோம். பொங்கல் வரைக்கும் போகும் அந்த ப்ரோக்ராமு. இப்போ போய்ட்டு ரன்னிங்கில் போய்ட்டு இப்போ 15 நாள் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாள் பண்ண போகிறோம். பொங்கல் வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் போகும். அதுவும் அந்த மாதிரி தான். ஒரு 20 பேர் 25 பேர் ரெகுலராக கோலம் போடுவாங்க. அதில் ஒரு ஊரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இது நீங்கள் சொல்கிற அந்த சமூக எல்லாமே பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணுறது. இது எல்லாமே வீட்டில் இருக்கிற மகளிரை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணுறது. இது முன்னெடுப்பு தான். இது ஒவ்வொன்று எடுத்து போயிட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் கூட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம பண்ண போகிறோம். அது உங்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். நிறைய பேர்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எங்கள் ஊரில் பண்ணலை, எங்கள் தெருவில் பண்ணலை, நிறைய சொன்னாங்க. நாங்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, எல்லாருமே நீங்கள் கோலம் போடுங்க, எல்லாமே நீங்கள் வின்னர் தான். உங்களுடைய கோலத்தை கண்டிப்பாக யூடியூப்பில் எல்லாரோட வீட்டில் இருக்கிற கோலத்தையும் காமிப்பாங்க. அது போடுவாங்க, அது வெளியில் போய் சேரும். அப்போ நீங்கள் அந்த யூடியூப்பில் அந்த டைமில் அது மாதிரி உங்களுடைய லோக்கல் சேனல்லையும் போடுவாங்க. லோக்கல் சேனலில் இருக்கிற அந்த டிவி சேனலுக்காரங்களும் அவங்களும் போடுவாங்க. அது எல்லாரோட ஃபோட்டோவும் வரும், எல்லாரோட கோலமும் வந்துடும். பட் வின்னர்னு பார்க்க பார்த்தா யாராவது ஒருத்தர் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதில் என்ன இருக்கோ அதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து அதை செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் எல்லாருமே எங்களை பொறுத்தவரைக்கும் வின்னர்ஸ் தான். இது ஒரு போட்டியாக தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் ஒரு மெயினாக போகிறோம். யார் இது பண்ணோன்னா சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஆஃப் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் கலந்தது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஜிஆர்டி நிறுவனத்துக்கும் எங்களுக்கு ஒரு 35 வருஷமான பந்தம். அதாவது நான் படிக்கிற காலத்தில் எங்கள் செக்ரட்டரி டி நகரில் இருக்கிற மெயின் பிரான்ச்சுக்கு போய் அப்படியே ஒரு ரவுண்டு வந்துட்டு உங்கள் ஓனர் பேரை சொல்லி, ராஜேந்திரா இதை வீட்டுக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னுவார். அப்படி அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. அன்னிலேருந்து ஜிஆர்டி நாங்கள் எதுவாக எங்கள் பக்கத்தில் வரலையேன்னு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கோம். இதுக்காக மெட்ராஸ் நிறைய தரம் போக வேண்டியிருக்கேன்னு. ஆனால் இப்போ எங்கள் பக்கத்தில் விழுப்புரத்துக்கும் வந்ததுலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இது வரைக்கும் விருதாயலம் தான் போய்கிட்டு இருந்தோம். விருதாயலம் தானே உங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தது, அதனால் அங்கே தான் போய்ட்டுருப்போம். ரெண்டாவது எங்களுக்கு ராசியும் கூட ஒரு 35 வருஷமான பந்தம் எங்களுக்கு ஜிஆர்டிக்கும் எங்களுக்கும்.
அதுவும் இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கொலு இதெல்லாம் வந்து இது பண்ணி போன தரமே அம்மா ஃபீல் பண்ணாங்க, வெறுமே படம் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேறீங்க. அது மாதிரி இந்த வருஷம் அதை நீங்கள் நிறைவேற்றி காட்டுறீங்க. இது வந்து பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா, அந்த பழைய ட்ரெடிஷ்னான நகையும் இன்றைக்கி காலத்துக்கு தகுந்த மாதிரி நகையும் எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே ஜிஆர்டி வந்தால் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ராசியாக இருக்குங்கிறது எங்களோட மெயினாக ராசி தான். எங்களுடைய அந்த நம்பிக்கையை வீணாக்காமல் நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த பிஸ்னஸ் இன்னும் நிறையா பெருசாகி உலகம் பூரா வச்சுருந்தாலும் இன்னும் நிறைய பெரிய பிஸ்னஸ் ஆகிருந்தால் எங்களுக்குலாம் எங்கள் ஊர் ஜிஆர்டின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய பெருமை. அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் நமஸ்காரம். விழுப்புரம் ஜிஆர்டி கிளையின் சார்பாக அனைவரையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி தலை சாய்ந்து உங்களை அனைவரும் வரவேற்கிறோம். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. கொலு கொண்டாட்டம் சீசன் 3 சிறப்பாக நடந்து முடிந்தது. கஸ்டமர் ஆகிய நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பேர் ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொலு கொண்டாட்டம் ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து நாங்கள் ஜிஆர்டியிலிருந்து வந்திருக்கிறோம். உங்கள் வீட்டில் கொலு வைத்திருக்கிறீர்கள், அதை நாங்கள் ஷூட் பண்ணி யார் சிறப்பாக செய்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு நாங்கள் சிறப்பு பரிசை நாங்கள் வாங்குகிறோம் என்று தெரிவிக்கும் போது, நீங்கள் ஜிஆர்டியிலிருந்து வந்திருக்கீர்களா அப்படின்னு புன்னகையோடு எங்களை உங்களுடைய உறவினர்கள் போல் எங்களை இன்முகத்தோடு வரவேற்று உங்கள் வீடுக்குள்ளில் எங்களை அனுமதித்ததற்கு மிக்க நன்றி. இனி வரும் காலையில் உங்களோட ஆதரவோடு இன்னும் சிறப்பாக இந்த கொலு கொண்டாட்டம் நாங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். தங்கம் எப்படி தரமான பொருளோ அதே போல் தங்கம் வாங்குவதற்கு தரமான இடம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், இது அனைவரும் அறிந்ததே. நீங்கள் எதிர்பார்க்கும் ஹால்மார்க் நகை இப்போது புதிதாக கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தியிருக்கும் 916 ஹால்மார்க் HUID சீல் பதித்த நகையை மட்டுமே இந்த ஜிஆர்டி நிறுவனம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. கஸ்டமர் ஆகிய உங்களுடைய பேர் ஆதரவோடு எங்களை மீண்டும் மீண்டும் ஊக்குவித்து இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்று எங்களுக்குள்ள ஆசைகள் தூண்டுகிறீர்கள். இதுக்கும் ஜிஆர்டி நிறுவனத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் எங்களுடைய இலக்காக 1,00,000 ஊழியர்களை கொண்டு இந்த நிறுவனத்தை நம்ம செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய ஐயா MDs இவர்களோட கனவாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த கனவை நாங்கள் கண்டிப்பாக அடைவோம். அதற்கு கஸ்டமர் ஆகிய நீங்கள் கொடுக்கும் ஆதரவு தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறது. ஜிஆர்டி நகைக்கடையில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் லான்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3 ஸ்கீம் இருக்குது. நியூ கோல்டன் 11, அடுத்தது நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி, அடுத்தது கோல்டன் 1 ஸ்கீம். இது கஸ்டமருக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் இது 3 விதமாக நாங்கள் ஸ்கீம் வைத்திருக்கிறோம். கஸ்டமருக்கு எந்த விதமான எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அதுக்குண்டான பலன்களை நீங்கள் அடைவீர்கள். கண்டிப்பாக இந்த நிறுவனம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு உங்களுடைய ஆதரவு நாங்கள் நாடுகிறோம். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தை பற்றி எடுத்து கூறி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமாறு நாங்கள் எல்லாரும் உங்களை
ஜிஆர்டி நிறுவனத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் மேலும் மேலும் விழுப்புரம் ஜிஆர்டி கிளைக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய பேராதரவும் தர வேண்டும் என்று இரு கரம் கூப்பி தலை சாய்ந்து கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.